பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை ஆராதனையில் 3ஆம் பாகத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகளில் காலையில் சனிக்கிழமையில் மனுஷனுடைய வழிகளை பார்த்தோம். காலை ஆராதனையில் கர்த்தருடைய வழிகளை பார்த்தோம். இது 2வது பாகமாக, அதே சமயத்தில் மொத்த செய்திக்கு இது 3வது பாகமாகவும் காணப்படுகிறது. கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். தேவன் உடைய விசுவாசிகளுடைய வழிகளை காலையில் பார்த்தோம். சர்வசாதாரணமாய் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய வழிகளை சனிக்கிழமையில் பார்த்தோம். இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வழிகள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய வழியில் அந்த காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வழியில் காணப்படுவதற்கும் காணப்படாதிருக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். ஊழிய வாஞ்சி இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிற பக்குவத்தில் இருக்கிறவர்கள் இந்த இரவு வேளையிலே இந்த செய்தியை கண்ணும் கருத்துமாய் கேளுங்க. கர்த்தவங்களோடு கூட இடைப்பட போகின்றார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம். வழியிலே தங்கும் இடத்திலே அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். பிரியமான தேவனுடைய ஜனமே, பாருங்க இது எப்படி இருக்கிறது. அப்பொழுது செப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நினைத்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேத்திர நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே புரிந்து கொள்ளுங்க. இது எப்படி தேவனுடைய பணிவிடைக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷ அபிஷேகத்தை பெற்று வார்த்தை பெற்று வெளிப்பாடை பெற்று வல்லமை பெற்று வருகிற ஜனங்கள் தேவனுடைய இருதயத்துக்கேற்று ஜனங்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். சில சமயத்தில் பட்டயமே பிடியை பிடிக்கிறதை காட்டிலும் நாம் கூரை பிடிக்கிறவர்களாய் காணப்பட்டு விடுவோம். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது 4வது வசனத்துக்கு மேலாக அவன் புறப்படுகிறான். 7வது வசனத்தில் கர்த்தர் தரிசனமாகிறார். இங்கு தரிசனமான தேவன், அந்த தேவனுடைய உடன்படிக்கையின் இரத்தம் காணப்பட வேண்டும். மனுஷன் செலுத்தப்பட வேண்டிய காரியங்களில் செலுத்தப்பட வேண்டும். அந்த காலத்தில் விருத்த சேதனம் இருந்தது. அந்த நுனித்தோலானது வெட்டி எடுக்கப்படுகிறது. ஆண் உறுப்புகளிலே நுனித்தோல் வெட்டி எடுக்கப்படுகிறது தான் விருத்த சேதனம். அது பெண்களுக்கு கிடையாது என்பதனாலே அவர்கள் வேறு விதமாய் நடத்தப்பட்டாங்க. எல்லாவற்றிலும் அடங்கி போகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஆண் அல்ல பெண் அல்ல புது சிருஷ்டி தான் காரியம். விருத்த சேதனமானது சரீரத்தில் இருதயத்தில் ஏற்படுகிறது. யாருக்கும் காண முடியாது, ஆனால் எல்லாரும் அதனுடைய கனிகளை ருசிக்க முடியும். இருதயத்தில் பலதரப்பட்ட தீட்டான காரியங்கள் இருக்கும். அவைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணி எடுக்கத்தான் ஆவிக்குரிய பக்குவம்.